சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹதீஸ் ஹியாருக்கும் அல்லதீன இதா ருஉ துக்கிரல்லாஹ். சிலர்களை பார்க்கப்பட்டால், சிலர்களை நீங்க பார்த்தீங்கன்னா துக்கிரல்லாஹ், அல்லாஹுடைய நினைவு கூறப்படும் அப்படிங்கிற ஹதீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நீங்க நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸை வந்து பார்க்கணும். மக்களை சிறந்தவங்க அப்படிங்கிற பேர்ல பல நபர்களை வந்து பார்க்கணும். அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க பணக்காரர்களா இருப்பாங்க, கல்வியாளர்களா இருப்பாங்க, ஈவன் வந்து ஆக்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலிபிரிட்டிஸ், அதாவது சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், ரோல் மாடல் வந்து எடுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் தான். எல்லாமே பொருள் முதல்வாதத்தை நோக்கி வந்து ஒரு ஆளை சிறந்தவர் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மென்டாலிட்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைன்ற வந்து அதிகமா வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனா வந்து ஹதீஸ் என்ன சொல்லுது, யார் சிறந்தவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகும்போது அவர் வந்து பணத்தையோ கல்வியையோ அவருடைய ஆக்டிங் திறமையையோ வெளிப்படுத்துவர் சிறந்தவர் அல்ல. உண்மையாக சிறந்தவர் வந்து யாருன்னா அவருடைய உடல் ரீதியான விஷயங்கள்ல, அவருடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள், அவருடைய பேச்சு துணியில, அவருடைய நடைமுறையில, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக அவர் இருந்தால்தான் அவர் சிறந்தவர் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுது.